திருநெல்வேலியில் திரு ஜாகிர் உஷேன் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கள் அதிகாலை தொழுகைக்கு பள்ளி வாசலில் தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எதிரிலிருந்து அச்சுறுத்தல் வந்தவுடனேயே அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு இன்னென்ன நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது, எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, ஆக இவர்களெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்திருக்கிறார். ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வேதனை என்பதை எண்ணி பாருங்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு திரு ஜாகிர் உஷேன் அவர்கள் ஒரு அதில் பதிவு செஞ்சு விடுறார். எதிரிகள் என்னை எப்பொழுது வேணாலும் வெட்டி கொல்லப்படுவார், என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று இதை முதலமைச்சர் பார்க்க வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆடியோவில் வெளியே தெரிவிச்சிருக்கார். அது எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது. இப்படி பகிரங்கமாக தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது. இந்த துறைக்கு நிர்வகிக்கின்ற முதலமைச்சரும் இது கண்டுகொள்ளவில்லை.